அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஓணம் பண்டிகையின் வரலாறை பற்றியும் இதுவரைக்கும் தெரியாத தகவல்களெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை ஏதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அது ஓணம் பண்டிகை. இப்போ வந்து பண்டிகைன்னு சொன்னாலே சாமிகளுக்காக கொண்டாடப்படக்கூடியது நம்ம பண்டிகை. அப்போ இந்த ஓணம் பண்டிகைன்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுது வாமனர், அதாவது விஷ்ணு அவதாரம் வாமனருக்காக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை. ஏன்னா இப்போவும் சிரஞ்சீவியாக பாதாளத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அசுரன் அவர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டுக்கு வந்து மக்களை பார்ப்பதற்காகவும் அவர் வருவார், அவரை வரவேற்க கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை தான் இந்த ஓண பண்டிகைன்னு நம்ம சொல்லப்படுகிறது. நம்ம என்ன அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அப்போ யார் அந்த அசுரன் அப்படின்னு, யார் அந்த அசுரன், அவரோட பேர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு தெரியாதுன்னா அவரோட பேரே ரொம்ப பெருசாக இருக்கும், மகாபலி. அதாவது அசுரருக்கெல்லாம் அசுரன், அதனால தான் மகாபலின்னு சொல்லப்படுகிறது. அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இப்போ நரசிம்ம அவதாரம் எடுத்து குடலை உருவி கொண்ட இரண்யகசிபு அவரோட கொள்ளு பேரன் தான் இந்த மகாபலி. அதாவது விஷ்ணு பக்தன், பக்த பிரகலாதனோட நேரடி பேரன் தான் இந்த மகாபலி. பக்த பிரகலாதன் மட்டும்தான் விஷ்ணு பக்தரான்னு கேட்டால் இல்லை, இந்த மகாபலியும் நல்ல ஒரு விஷ்ணு பக்தன் தான், இவரும் நல்லவர் தான். அது இவர் ஆட்சி காலத்தில் இவர் மக்களை வந்து எந்த கஷ்டப்படுத்தாமல் நல்லபடி ஆட்சி செய்து வந்தார். அப்போ ஏன் நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளோ தூரம் நல்ல விதமாக ஆட்சி செய்து வந்தார், அப்போ ஏன் இவர் பாதாளத்துக்கு போனார் அப்படிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம என்ன அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மகாபலி மக்கள்கிட்ட மட்டும்தான், நாட்டு மக்களோட இவர் நல்லவராக இருந்தார். மற்றபடி இவர் எப்படி என்ன ஏது எதனால் இவர் பாதாளத்துக்கு போனார் அப்படின்னு தெரியணும்னா இதை வந்து மகாபலியோட சிறிய பிளாஷ்பேக்கை பார்க்கணும். அதாவது இரண்யகசிபு அசுரன், ஆனால் அவரோட மகன் பக்த பிரகலாதன் விஷ்ணு பக்தன். அதுபோல் அவர் மட்டும்தான் நல்லவரான்னு கேட்டால் இல்லை, அவர் வழியில் வந்த மகாபலியும் நல்லவர் தான். இதுக்கு இடையில ஒரு ஆள் உண்டு இல்லைப்பா, மகாபலியோட அப்பா, அதாவது பக்த பிரகலாதனோட மகன், அவர் விரோச்சனன். இவர் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு இல்லைன்னா இவர் ரொம்ப நல்லவர், விஷ்ணு பக்தர். பிரகலாதனை போலவே, அதாவது பிரகலாதனுக்கு பிறகு வந்த எல்லாருமே நல்லவர்கள் தான், எல்லாரும் விஷ்ணு பக்தர்கள் தான். அப்போ அதில் மகாபலி மட்டும் பாதாளத்துக்கு எப்படி போனாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து விரோச்சனன் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து பார்ப்போம். ஏன்னா விரோச்சனன் காலத்தில் வந்து விரோச்சனன் ரொம்ப தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தர். இதனால் அவர் விஷ்ணு பகவானுக்கு மட்டும்தான் கோயில்கள் இருக்கணும், மற்றபடி யாருக்கும் கோயில்கள் இருக்கக்கூடாது. அதுபோல் ஒரு யாகம் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் விஷ்ணுவுக்கு மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருந்தார். இதனால் என்ன பண்ணுன்னா, இருக்க கோயில்கள் எல்லாமே விஷ்ணு மட்டும்தான் கோயில்கள் இருக்குது. ஒரு யாகம் வளர்த்தாலும் விஷ்ணு பகவான் மட்டும்தான் நடக்குது. இதனால் மற்ற தேவர்களுக்கும் யாருக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது இந்திரன் அவர்களை சார்ந்த யாருக்குமே எந்த யாகங்களும் நடத்தப்படலை. அதாவது ஒரு மழை வேண்டியனால நம்ம யாகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சிறிய எதுவுமே நடக்கலை. இதனால் தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கூடி, ஐயோ இந்த விரோச்சனனால நமக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள், பூஜைகள், யாகங்கள் எதுவுமே இல்லாதனால நம்ம இந்த விரோச்சனனா இப்படியே விட்டால் நமக்கு சரியாகாது, விரோச்சனனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த விரோச்சனனை வந்து லேசில் அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவரை வழிநடத்தக்கூடியது யாருன்னு சொன்னால் அசுரகுல குரு வந்து சுக்கராச்சாரியார். அவருக்கு வழிகாட்டுதலும் பேரில் 10 வருடமாக அவர் கடும் தவம் இருந்து சூரிய பகவானிடம் இருந்து ஒரு மந்திர கிரீடம் அவர் வாங்கி அவர் அணிஞ்சிருக்காரு. யார்? இந்த விரோச்சனன். அப்போ அவர் அந்த தலையில் அவருக்கு மந்திர கிரீடம் இருக்கும் வரை இவரை எதுவுமே செய்ய முடியாது. இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, விரோச்சனன் அழிக்கிறதுக்கு தக்க நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவர் தவம் இருக்க 10 வருஷம் போனார்ல, இவர் தவம் இருக்க போகும்போது தான் இவருக்கு குழந்தை பிறக்குது. அதுதான் அந்த மகாபலி. அப்போ வந்து போகும்போது இவர் என்ன பண்ணார், மகாபலி தன் மகனை வந்து இவர் பார்த்துக்கிட்டு இந்த தவம் இருக்க போயிடுறாரு. போயிட்டு 10 வருஷம் தவம் இருக்கார். தவம் இருந்துட்டு வரலாம் வாங்கிட்டு வந்துட்டார். வரும்போது பார்த்தா மகாபலி வந்து 10 வயசுக்கு மேலே பெரிய பையனாக வளர்ந்துருக்கான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பையன் வளர்ந்தாச்சு, இனி பையனை வந்து குருகுலத்துக்கு விடணும், பள்ளிக்கூடத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே வருஷங்கள் போகுது. மகாபலியும் படித்து முடிஞ்சுட்டு வரகு தயாராக இருக்கார். அப்போ வந்து இந்த இடையில விரோச்சனன் வந்து தன் மகனாய மகாபலியை 2 முறை தான் பார்த்துருக்காரு. அதாவது தவம் இருக்க போகும்போது ஒருக்கா பார்த்துருக்காரு, அதுபோல் வந்து குருகுலத்துக்கு போகும்போது பார்த்துருக்காரு. அதனால் குருகுலம் படிப்பை முடிச்சுட்டு வரக்கூடிய தனது பையனை மகாபலியை கூப்பிடுறதுக்காக விரோச்சனனோட மனைவியும் சேர்ந்து என்ன பண்ண 2 பேர் மட்டும் தேரில் கிளம்புறாங்க. இப்போ இதை பார்த்த தேவர்களெல்லாம் இதுதான் நல்ல சரியான நேரம், விரோச்சனன் அழிக்க தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம்னு சதி பண்ணுறாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு தேவேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா சூரிய பகவானை கூப்பிட்டு, இப்போ வந்து இவங்க வந்து விரோச்சனன் மனைவி வந்து காட்டு வழியாக தேரில் போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கி தேவேந்திரன் வந்து சதி திட்டம் தொடங்க
சூரிய பகவான்கிட்ட சொல்லி நீ இப்போ இவங்க போயிட்டுருக்காங்க, இப்போ வந்து நீ ரொம்ப சூரிய வெப்பத்தை அதாவது ரொம்ப அதிகமாக கூடுன அதை தாங்க முடியாத அந்த அளவுக்கு இவர் வெப்பத்தை கொடுக்காரு. அப்போ இவங்க போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், பயங்கர புழுக்கம், இவங்களால ஒரு அடி கூட போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நல்ல தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிச்சே ஆகணும், மயக்கம் வர்றது போல் இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஐயோ ரொம்ப தண்ணி தாகமே இருக்குது, விரோச்சனன் மனைவி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் போகவே முடியாது, தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் சுற்றி சுற்றி பார்க்காரு. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு குடிசை தெரியுது. குடிசை தெரிஞ்சவொடனே சரி குடிசை தெரியுது, நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி குடிசைக்குள்ளே போகிறாங்க. குடிசைக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா, உள்ளே வந்து தேவேந்திரனும் வர்ண பகவானும் ஒரு முனிவர் போல் வேடமிட்டு அங்கே உள்ளே இருக்காங்க. அது என்ன இப்படி தண்ணி வேணும்னு சொன்னோன்னே, சரி பக்கத்தில் கிணறு இருக்குது, நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து இவங்க 2 பேரையும் ஒரு குடிசைக்குள்ளே வச்சு என்ன பண்ணுன்னா பூட்டிடுறாங்க. அப்போ அந்த சூரிய பகவான் கொடுக்க அந்த வெப்பத்தின் காரணமாக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த சூடு கொண்டு இவங்களும் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, விரோச்சனனும் அவரோட மனைவியும். இந்த சமயத்தில் இந்திரன் போய் என்ன பண்ணார், மயக்க நிலையில் இருக்கக்கூடிய விரோச்சனனின் தலையில் இருக்க கிரீடத்தை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ 2வது மயக்கம் தெளிஞ்சு 2வது நிலைமையை அறிஞ்சு விரோச்சனன் என்ன பண்ணாருன்னாக்கி மந்திர கிரீடம் போயிட்டு, அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்ணார், 2 பேருக்கும் சண்டைகள் நடக்குது. அப்போ வந்து ஏற்கனவே இவர் வந்து பலவீனமாக இருக்கார், மயக்கத்தில் இருக்கார், அதில் வேற கிரீடம் வேற இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி ஆச்சுனாக்கி விரோச்சனன் தோக்கப்படுறாரு, விரோச்சனனை கொல்லப்படுறது. அப்போ விரோச்சனனை கொல்லப்பட்ட உடனே தேவேந்திரன் என்ன நினைக்கிறேன்னா, இவனை கொன்னா இப்படி விட்டாலும் சரி வராது. ஏன்னு சொன்னால் இவரோட குரு வந்து சுக்கராச்சாரியார், அவர்கிட்ட வந்து சஞ்சீவி மந்திரம் இருக்குது. அந்த சஞ்சீவி மந்திரத்தை வச்சு இறந்த ஒரு ஆளை உயிர்ப்பிக்கவும் முடியும். அப்போ அவர் மீண்டும் இவரை விரோச்சனனை உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவனை இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சுனாக்கி அவங்க கூட்டங்களெல்லாம் சேர்ந்து விரோச்சனனை வந்து எரித்து சாம்பல் ஆக்கிடுறாங்க. சாம்பல் ஆக்கிறேன், இதான் விரோச்சனன்னு கதை. அப்போ வந்து மகாபலி என்ன நினைக்கிறாங்கன்னாக்கி, நமக்கு ஒரு மகனாக இருந்து ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளோட செய்ய விடாமல் இந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ண தேவேந்திரனை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு முதல்ல அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் மகாபலியோட இருக்கக்கூட ஃப்ளாஷ்பேக். அப்போ இந்த கோபத்தை வச்சுட்டு அவர் மக்களிடம் நல்ல ஆட்சிகள் செய்தால் கூட இந்த தேவர்கள் மேலே அவருக்கு தீராத கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த இந்திரன் செய்ததுனால இந்திர பதவியை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்கு இருக்குது, உத்வேகம் அவருக்கு இருக்குது. அப்போ வந்து சுக்கராச்சாரிய ஆலோசனையின் பேரில் இவர் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, நிறைய யாகங்கள் பண்ணி அந்த சக்திகள் மூலம் அவர் என்ன பண்ணான்னு இந்திரலோகத்தை அவர் பிடிச்சிட்டார். இதனால் இந்திரரும் அவர் கூடிய சாகங்கள் எல்லாம் ஓடி ஒளிய தொடங்கிட்டாங்க. இப்போ வந்து இந்திரனோட தாயார் அதிதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஷ்ணு பகவானிட போய் இறைவா எப்படியாவது என் பையனுக்கு அந்த இந்திரலோகத்தை ஒன்று மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே விஷ்ணு பகவான் அதுக்கு என்ன சொல்லார், அது எப்படியாமா முடியும், இப்போ வந்து இந்திரலோகத்தை அடையிறதுக்கு முழு தகுதியும் மகாபலிக்கு இருக்குது, அதுவும் இல்லாமல் அவன் வந்து என்னோட ஒரு நல்ல ஒரு பக்தனும் கூட, அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு அதிதி என்ன சொல்லுவாங்கன்னா, இதுபோல் அசுரகுலத்தில் மகாபலியை போல் நிறைய நல்லவர்கள் இருக்கத்தான் செய்திருக்காங்க, இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் அவர்களோட குணம் வந்து எப்போ மாறும் என்ன அதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் அசுரகுலத்துக்கு விட்டீங்கன்னாக்கி பின்னாடி அவங்கள மனம் மாறி தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கலாம், அதனால் நீங்கள் எதை அழிச்சே தீரணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி அதுக்குள்ள நேரம் வரும்போது நமக்கு மகாபலியோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஷ்ணு பகவான். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு அந்த அதிதி தேவிக்கு இவர் மகனாக பிறக்கிறார் விஷ்ணு பகவான். அதிதி தேவிக்கும் கசிப முனிவருக்கும் மகனாக பிறக்கிறார். ஒரு வளர்ந்து ஒரு 4-5 வயசாவது அவர் ஒரு குள்ள முனிவரில் இருக்கார். சரி இனி வந்து மகாபலியின் ஆட்சியை முடிவு கொண்டு வரக்கூடிய நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனி என்ன பண்ணார், கிளம்ப தயாராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த சுக்கராச்சாரியர் என்ன சொல்லாருன்னாக்கி, இந்திரலோகத்தை நிரந்தரமாக வைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா 100 அசுவமேதையாக நடத்தி முடிக்கணும், அப்போ தான் இந்த இந்திரலோக பதவி வந்து உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல போய் அவர் யாகம் வளர்த்திக்கிட்டே இருக்கார். அப்போது 99 அசுவமேத யாகத்தை மகாபலி செய்து முடிச்சிட்டார். இப்போ இந்த 100வது அசுவமேதையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இனி வாமனர் என்ன பண்ணாருன்னு சொல்லியாச்சுன்னாக்கி, இனி இதுக்கு மேலே இனி விட்டா சரி வராது, நமக்கு மகாபலியோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிதேவிகிட்ட எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பார். கிளம்பும்போது எல்லாரும் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பொருள் கொடுக்காங்க. இப்போ வந்து சரஸ்வதி தேவி ஒரு கொடை கொடுக்குறாங்க, இந்திரன் வந்து கமண்டலம் கொடுக்குறாரு, அதுபோல் கசிப முனிவர் வந்து தர்ப்பப்புல் கொடுக்குறாரு, அதிதி தேவி ருத்ராட்ச மாலை கொடுக்குறாங்க. இவருங்க எல்லாரையும் வாமனர் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம மகாபலியை பார்க்க வர்றார். இங்கே வரும்போது இவர் 100வது அசுவமேத யாகமும் முடிஞ்சு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பரிசுகளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிய நேரத்தில்
முடிய நேரம் இப்போ அவர் பக்கத்தில் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் யார் வாமனர் அங்கே வரார். வாமனர் வந்த உடனே இவரை பார்த்த உடனே மகாபலி, ஐயா வாருங்கள், நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த யாகத்துக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கொடுத்த உள்ள இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்தது சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே இவர், எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஒரு 3 அடி நிலம் மட்டும் போதும் அப்படின்னு. உடனே இவர் மகாபலி சொல்றார், 3 அடி நிலம் மட்டும் போதுமா? 3 அடி என்ன, கூடுதல் கேளுங்க. நான் ஒரு அரசன், உங்களுக்கு 300 அடியோ 3000 அடியோ இல்லை குதிரை தாரம் பொண்ணு தாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்காரு. இல்லைப்பா, நாங்கள் பிராமணர்கள், எங்களுக்கு கூடுதலாக எந்த முனிவருக்கு எது தேவை, 3 அடி நிலம் போதும்னு சொல்லார். அப்போ இதை பார்த்துட்டு இருந்த சுக்கராச்சாரியர் உஷாராகிறார். உடனே இவர் என்ன பண்ணார், மகாபலிகிட்ட தடுத்து, மகாபலி வந்திருக்கிறது குள்ளமணி நினைக்காத, இவர் விஷ்ணுவோட அவதாரம், அதனால நீ கொடுக்காத, நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் முடியாதுன்னு சொல்லிடுன்னு சொல்லார். உடனே மகாபலி என்ன நினைக்கிற, ஆக நம்ம இதுவரை இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய கடந்து வந்ததாக இருந்தாலும் நம்ம இறைவனை பார்க்க முடியாது, இவர் நம்மளையே தேடி நம்மள்கிட்ட கேட்க வந்திருக்காரு, நம்ம எவ்வளோ பாக்கியசாலி அப்படின்னு நினச்சிட்டு சுக்கராச்சாரியர் சொன்னதை இவர் மறுத்து விடுகிறார். மறுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறார். உடனே அவர் 3 அடி நிலஞ்சோன்னு இவர் கொடுக்க தயாராக இருக்கும்போது என்னம்னா தண்ணியை தரவார்த்து கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னு இல்லை சுக்கராச்சாரியார், இவன் மகாபலியும் கேட்க மாட்டான், அவரும் விட மாட்டான். அதனால் மகாபலியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு வண்டு ரூபத்தில் மாறி அந்த கமண்டலத்தில் உள்ள போய் அந்த வாயை அடைச்சிக்கிடுறாரு. வாயை அடைச்சோன்னே தண்ணி வரமாட்டேங்குது. உடனே இது விஷ்ணு பகவானுக்கு தெரியும் இல்லை, உடனே கசிவ முனிவர் கொடுத்த தர்ப்ப புல்லை எடுத்து அந்த வாயில் பிடிச்சி ஒரு குத்துவார். இதனால சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடும். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னாக்கி தண்ணியை பார்த்து கொடுத்து தந்தைன்னு சொல்லிட்டு மகாபலி கொடுப்பார். கொடுத்த அடுத்த நொடி என்ன ஆகுன்னு சொல்லியாச்சுன்னா, குள்ளமுனியாக இருந்த வாமனன் உலகளந்த வாமனனாக உருவெடுத்து நிற்பார். உருவெடுத்து நின்றுட்டு ஒரு அடியை விண்ணுலக அளக்கிறாரு, ஒரு அடியை நிலத்தை அளக்கிறாரு, பூலோகத்தை அளக்கிறார். 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மகாபலியிடம் கேட்கும்போது, இறைவா என் தலையில் வைங்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சு தலையை காட்டுறார். உடனே அவரும் தலையில் காலை வச்சு அவரை அழுத்தி பாதாளத்தில் தள்ளுறார். உடனே அதுக்கு மகாபலி, இறைவா நான் பாதாளம் போகிறது எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் நாட்டு மக்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், அதனால் என்ன நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு பார்க்கணும், அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை என்னை நாட்டு மக்களை சந்திக்கக்கூடிய வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே விஷ்ணு பகவான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லார். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஆவணி மாதம், அதாவது மலையாளத்தில் சிங்க மாதம்னு சொல்லுவாங்க. இந்த சிங்க மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அதனால தான் இந்த திருவோண நட்சத்திரத்தில் இந்த மக்களை கேரளாவை ஆண்ட, அதாவது இப்போ இவர் மகாபலி ஆண்ட இடம் அப்போ கேரளா, அதான் மகாபலி ஆண்ட இடம். இப்போ அவர் பாதாளத்துக்கு போனாலும் அந்த இறைவன் பேரில் திருவோண நட்சத்திரம் ஆண்டுக்கு ஒரு முறை சிங்க மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தினை நாட்டு மக்களை பார்க்க அவர் வருவதாகவும், நம்ம நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்து இருந்த மன்னனை வரவேற்கிறதாகவும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை தான் இந்த ஓணப்பண்டிகை. இப்போ இந்த ஓணப்பண்டிகையோட வரலாறு பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை இனியும் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.